உங்களால தான் புனிதா இந்த மாதிரிலாம் பேச முடியுது. இப்படி யோசிக்கிற அந்த மனசை எப்படி யாருக்கும் பிடிக்காம போகும் சொல்லுங்க? யாருக்கும் பிடிக்க வேணாம், ஃபோன் பேசுற ஆளுக்கு பிடிச்சா போதும். ஐயோ, சத்தமா சொல்லிடாதீங்க. என் மாமியார் மரகதான் சண்டை கண்டைக்கு வந்துட போறாங்க. சரி, போனை வச்சிருவா. அதுக்குள்ள வைக்கணுமா? நான் போகணும்ல. போகவா? போக வேண்டாமே. சரி போங்க. சரி, அப்ப போனை நீங்க கட் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது, நீங்களே கட் பண்ணுங்க. கபிலன். புனிதா. சரி, நானே கட் பண்றேன். சரி, குட் நைட் புனிதா. குட் நைட். ஐயோ நெஞ்சலையுதடி, ஆகாயம் இப்போ வளையுதடி, என் வீட்டில் மின்னல் ஒளியுதடி, என் மேல நிலா பொழியுதடி, ஒன்ன பார்த்த அந்த நிமிஷம் அரைஞ்சு போச்சே, நகரவை இல்லை, தின்னு சோறும் செரிக்கவை இல்லை, புலம்புறேன் நானு. புனிதா. அப்பா. ஆபீஸ் கிளம்பிட்டியாமா? இதோ கிளம்பிட்டு இருக்கேன்ப்பா. ஜாதகம் மறக்காம எடுத்து வச்சுட்டல? ஜாதகமா? யார் ஜாதகம்? அப்பாவும் பொண்ணும் தனியா பேசுறாங்க. யார் ஜாதகமா இருக்கும்? அப்பா, உங்களுக்கு எப்படி ஜாதக விஷயம் தெரியும்? பதறாதம்மா, பெரியசாமி காலையில போன் பண்ணி விஷயத்த சொன்னான். சரி, ஜாதகத்தை மறக்காம எடுத்துக்கிட்டியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஜாதகம் எடுத்துக்கிட்டேன்ப்பா, என்கிட்ட தான் இருக்கு. ஆனா அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான்ப்பா தெரியல. ஏமா, கேட்டா என்ன நடக்கும்னு தெரியும்ல, அப்புறம் என்ன? அதான்ப்பா எனக்கு தயக்கமா இருக்கு. இதுல தயங்குறதுக்கு என்னமா இருக்கு? பெரியசாமி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். ஜாதகம் தானே, கொண்டு போய் உங்க அம்மாவுக்கு தெரியாம கொடுத்துருவாமா, அப்புறம் பாத்துக்கலாம். என்னப்பா, அம்மா கிட்ட சொல்லாம எப்படிப்பா போக முடியும்? சொன்னா மட்டும் உங்க அம்மா எடுத்துட்டு போக விட்டுருவாளா? போமா போ. எல்லா நேரமும் எல்லாருக்கும் நேர்மையா இருக்க முடியாது. அம்மா வீடு புகுந்த வீடுன்னு எப்போ ஒரு பொண்ணுக்கு அமைதோ அப்ப ரெண்டு பக்கமும் சரியா நடந்துக்கிறதுக்கு சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும், சில விஷயங்களை மறக்க வேண்டியது இருக்கும். இதாம்மா வாழ்க்கை. நாம நம்மளையும் கொஞ்சம் யோசிக்கணும். புரியுதாம்மா? புரியுதுப்பா. சரி, பார்த்து போயிட்டு வா. சரிப்பா, போயிட்டு வரேன். ஓஹோ, ஜாதகம் இங்க இருந்து புனிதா மாமனார் வீட்டுக்கு டிராவல் ஆக போகுதோ? போகட்டும் போகட்டும். இது நல்ல சுவாரஸ்யமான செய்தியா இருக்குது. கேளு. உலகத்திலேயே மிக உயரமான பெண்ணுடன் குள்ளமான ஆணுக்கு காதல். அடடா அடடடா. காதல் இதெல்லாம் ஒரு செய்தியாங்க? வர இந்த காதல்ங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு அப்படியே கொல்லணும் போல வருது. அடியே, உனக்கேண்டி வருது கோபம்? வல்லவனுக்கோ யாழினிக்கோ வந்துச்சுன்னா கோபம் அது நியாயம். யாழினி வல்லவனுட்டு இந்தா வந்துட்டால. அப்பா அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு விஷயமா? உன் அப்பனுக்கு 1008 விஷயம் தெரியும். ஆனா இப்ப நீ என்ன விஷயம் சொல்ல வர போறியா அது மட்டும் தெரியாது. பா, விளையாடாதப்பா. இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சது. நம்ம புனிதாக்காவோட ஜாதகத்தை கபிலனோட அப்பா கேட்டாருன்னு சொல்லி அக்கா எடுத்துட்டு போறத நான் பார்த்தேன். இவ்வளவுதானா? நான் கூட ஏதோ தரமான சம்பவமா இருக்குன்னு நினைச்சேன். இத சொல்லவா ஏதோ துரத்திக்கிட்டு வர மாதிரி அடிச்சு புடிச்சு மூச்சு வாங்க ஓடி வர? அப்பா, நான் சொல்றத என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளுப்பா. அக்கா இது வரைக்கும் அத்தைக்கு தெரியாம ஏதாவது பண்ணிருக்காங்களா? இல்ல. அது இப்போ அக்கா உங்க ஜாதகத்தை அத்தைக்கு தெரியாம எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு நம்ம மாமாவும் சப்போர்ட் பண்றாரு. அது தெரியுமா உங்களுக்கு? ஓ, அப்போ
அண்ணனுக்கும் புனிதா ஜாதகத்தை எடுத்துட்டு போற விஷயம் தெரியுமா? ஐயோ அம்மா, அத்தைக்கு தெரியாம ஜாதகத்தை எடுத்துட்டு போக புனிதாக்காக்கு தைரியம் கொடுத்ததே இந்த மாமா தான். அப்படி சொல்லு. அட்ரா 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 அட்ரா. அப்ப இதான் சங்கதியா? அப்போ புனிதா கபில வீட்ல இருக்கிறவங்களோட பேச்ச கேட்டு மரகதத்துக்கு தெரியாம அவகிட்ட முறைச்சி இது செய்யறாளா? அட்ரா சக்க அட்ரா சக்க. அடியே, கொஞ்ச நேரம் முன்ன கேட்டிய இதெல்லாம் ஒரு செய்தியான்னு. இப்ப பாரு, இவ கொண்டு வந்திருக்கிற இந்த துண்டு செய்திய இந்த நாச்சி புத்து எப்படி தலைப்பு செய்தியா மாத்தறான்னு. மரகதம் தயாராரு, உன் அண்ணன் வந்துகிட்டு இருக்கிற சுட சுட செய்தியோட. ஐயா, பார்த்துட்டு இருக்கேன், சொல்றேன்ப்பா. சரிங்க சரிங்க. மாமா, இவரு என்னம்மா? சரியா சொல்லுவாரா மாமா? நான் இவர்கிட்ட பல வருஷமா பாக்குறேம்மா, ரொம்ப சரியா சொல்லுவாரு. ஆமாம்மா. இவங்க உங்க மருமக தான் இல்லையா? ஆமாங்கய்யா, இப்பதான் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் பெரிய பிரச்சனைக்கு நடுவில் நடந்திருக்கும், உண்மைதானே? ஆமையா, உண்மைதான். கட்டம் சொல்லுது. தம்பதிகள் 2 பேரும் பிரிஞ்சுதான் இருப்பாங்க. நான் சொல்றது சரிதானே? ஆமையா, பையன் என் கூடவும் பொண்ணு அவங்க அம்மா வீட்லயும் இருக்காங்க. ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த காலத்து பசங்க நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் கணிச்சு வச்ச கணக்கு என்னைக்குமே தப்பானது இல்ல. ஐயா, இந்த 2 ஜாதகமும் புண்ணிய ஜாதகம். இந்த பொண்ணுக்கு உங்க பையன்னு தான் எழுதி வச்சிருக்கு. இதை யாராலையும் மாத்த முடியாதுங்க ஐயா. ஆனா என்னையா, ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? ஜாதகத்துல ஒரு பிரச்சனையும் இல்ல, 10 பொருத்தமும் பொருந்தி இருக்கு.